ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன டெஸ்ட் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்துல இட் ஹாஸ் அ கிரேட் காஸ்ட். எக்ஸ்க்ளூசிவ்லி மாதவன், நயன்தாரா, சித்தார்த் அண்ட் மீரா ஜாஸ்மின். ஸோ ஃபேண்டாஸ்டிக் காஸ்ட் இந்த படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல சித்தார்த் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணாரு. ஹி இஸ் அ கிரிக்கெட்டர் ஆஃப் இந்தியன் டீம். அதுக்கப்புறம் மாதவன் வந்து ஒரு டு பி சயின்டிஸ்ட், ஒரு பெரிய சயின்டிஸ்ட். பட் அவர் வந்து ஏழ்மையில இருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஹைட்ரோஃபியூல் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணி கவர்மெண்டோட சாங்ஷனுக்காக அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதவனோட ஒய்ஃபா வந்து நயன்தாரா வராங்க. ஷீ இஸ் அ ஸ்கூல் டீச்சர். அதுக்கப்புறம் சித்தார்த்தோட ஒய்ஃபா மீரா ஜாஸ்மின் வராங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் சி மீரா ஜாஸ்மின் அகைன் இன் தமிழ் மூவி ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா அதாவது சித்தார்த் கேரக்டர், அந்த கிரிக்கெட்டர் கேரக்டர் ரிட்டையர் பண்றதுக்காக பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு லாஸ்ட் மேட்ச் வந்து பெண்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து அவர் வந்து பாகிஸ்தானோட பேட் பண்ணும். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் கிரிக்கெட்டரா இந்த படத்துல வராரு. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மாதவனும் கஷ்டத்துல இருப்பாரு. அவரோட ப்ராஜெக்டை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து லஞ்சம் கேட்பாங்க. 50 crore ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்றதுக்கு 5 crores லஞ்சம் கேட்பாங்க. அவரால் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸாக அவர் வந்து கேன்டீன் நடத்துறேன்னு போய் சொல்லி ஒரு பினான்சியர் கிட்ட வந்துட்டு 50 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு. அதுவும் பிரச்சனையில இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவர் இருப்பாரு. ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் அதாவது நயன்தாரா வந்து குழந்தை பெற்றிருக்காரு. IVF ப்ரொசீஜருக்காக அவங்க ஒரு 5 lakhs கேட்பாங்க. ஸோ இப்படி எல்லா சைட்ல இருந்தும் அவருக்கு வந்து ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபைனான்சியல் வந்து இவங்களை வந்து பயங்கரமா த்ரெட்டன் பண்ணுவாங்க. அதை மாதவன் வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு மேட்ச் ஃபிக்சிங் ஸ்டாண்டுக்காக போயிட்டு இருக்கும். அதான் அந்த மேட்ச்ல வந்து சித்தார்த் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா மேட்ச் ஃபிக்சிங், அதாவது வேணுட்டே அவுட் ஆகி வந்தாங்கன்னா பெட்டிங் பீப்புள் வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. அதுக்காக இந்த மாதவனோட ஃபைனான்ஷியல் வந்து சித்தார்த்தை வந்து கால் பண்ணுவாரு. பட் சித்தார்த் ஒத்துக்க மாட்டாரு. பட் அதை வந்து மாதவனுக்கு தெரிஞ்சு நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுவாரு. ஸோ என்ன பண்ணுவார்னா, அதாவது நயன்தாரா வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்காங்களா, அந்த ஸ்கூல்ல வந்து சித்தார்த்தோட பையன் வந்து படிக்கிறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு அப்பப்போ நயன்தாரா கூப்பிட்டு வருவாங்க. ஸோ மாதவன் என்னன்னா அந்த பையனையும் நயன்தாரையும் லாக் பண்ணிட்டு he will just change into a villain. ஸோ அவர் என்ன செய்வார்னா, அதாவது சித்தார்த் அந்த கிரிக்கெட்டருக்கு கால் பண்ணி டே பை டேவா அவர் வந்து என்னென்ன செய்யணும், அப்போ நீ வந்து அவுட் ஆகணும், நீ வந்து இந்த மாதிரி ஆகணும், அப்போதான் வந்து நான் வந்து உன்னோட பையனை திருப்பி கொடுப்பேன், கிட்னாப்பர் மாதிரி பேசுறாரு. ஸோ 1 by 1 ஃபர்ஸ்ட் டேல அவர் அவுட் ஆகும்போது அவருக்கு வந்து 5 lakhs கிடைக்குது. அதை வச்சு நயன்தாரா கன்வின்ஸ் பண்ணி IVF புரிஞ்சதுக்காக அவங்க வந்து ஒத்துக்க வைப்பாங்க தப்புக்கு. செகண்ட் டே பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி சித்தார்த் வந்து அவுட் ஆகும்போது அந்த வந்து 50 lakhs கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அந்த ஃபைனான்சியல்ஸ் கொடுக்கறதுக்கு ஸோ ஃபைனலா வந்து 5 crores கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது கடைசியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே சித்தார்த் வந்து வின் பண்ணணும், 4 runsல வின் பண்ணணும். இந்த சைட்ல வந்து மாதவனை வந்து போலீஸ் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நயன்தாரும் ஃபைனல் சீன் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனல் சீன்ல வந்து இந்த ஃபினான்ஷியஸ் குரூப்பும் ஃபேமிலிஸ் வந்து தொடக்கூடாது ஆஸ் பர் த ரூல். ஆனா ஃபேமிலிஸ் வந்து கிட்னாப் பண்ணதால எல்லா ஃபினான்ஷியர்ஸும் அந்த ஹோல் மாஃபியா கேங் வந்து மர்டர் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸா முடியுது. ஃபைனலா சித்தார்த் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கறதா ஸ்டோரியோட எண்டிங்கா இருக்கு. படத்துல வந்து பாசிட்டிவ்ஸ் என்னன்னா த கேஸ்ட், பவர்ஃபுல் கேஸ்ட். மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின், காளி வெங்கட், நாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ப்ளோவிங் பவர்ஃபுல் கேஸ்ட். அப்புறம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கேரக்டர்ஸ் ஆர் சூப்பர். மாதவன் வந்து ரீசெண்டா ஷைத்தான் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் அஜய் தேவகன் மாதவன் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா மாதவன் வந்து வில்லனாவே வருவாரு. ஸோ அதனால அந்த படம் ஹிட் ஆனதுல இந்த படத்துலயே வந்து மாதவன் வந்து ஒரு வில்லன் கேரக்டரை கொடுத்தா ஹிட் ஆகும்னு நினைச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு மேட்ச் ஃபிக்சிங் ஸ்டாண்டில் தீமா வச்சு எடுத்து ஒரு ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் படத்துல. இட்ஸ் அ வெரி டிசப்பாயிண்டிங் ஸ்கிரீன் பிளே. இதுல என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு தியேட்டர் ஆல்சோ. ஸோ வந்து நமக்கு வந்து டிக்கெட் ரெவென்யூ அதெல்லாம் பார்க்க தவிர. ஸோ அந்த இதுல வந்து இந்த மேக்கர்ஸ் ஆஃப் திஸ் மூவி ஹேட் மேட் அ மூவி. அதான் மணி இருக்கு அவங்களுக்கு வந்து மாதவன் அவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு மணி இருக்கு.
அதனால ஒரு பேட் ஸ்கிரீன் பிளே பேட் ஸ்டோரியை வச்சு இந்த படம் வந்து பார்த்து மேக் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டூபிடிட்டியா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஃபைனான்சியர்ஸ் எல்லாம், அதாவது வில்லன் எல்லாம் வந்து அந்த மாஃபியா கேங்கே கொண்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் படத்துல நடக்கும். இந்த படத்துல எல்லாம் இந்த மாதிரி இந்தியால எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் அப்புறம் ஸ்டூபிடிட்டியா இருக்கு இது கிளைமேக்ஸ்ல. அதுக்கப்புறம் இவ்வளோ நல்ல கேஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ஹையர் பீப்புளை வச்சு they have not made a honest movie, சின்சியர் மூவி வந்து இந்த படத்துல வந்து பண்ணவே இல்லை. எக்ஸப்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த காஸ்ட், இந்த படத்தோட ஸ்டோரி இஸ் அ disappointing story. One time watchable, please watch it and let know your feedback.